ஹாய்! இன்னைக்கு வந்து சப்பாத்தி வித் தக்காளி குருமா. சிம்பிளாக தான் அது பார்க்கலாம். சப்பாத்தி எல்லாம் போட்டு நான் வச்சுட்டேன். தக்காளி குருமா செஞ்சிடலாம். வானல்ல வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு 2 கட் பண்ண வெங்காயத்தை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது ஓரளவு நல்லா வதக்கி வந்த உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது தக்காளி குருமா இல்லையா, அதனால் நான் வந்து 5 தக்காளி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி. நல்லா வதங்கி வர வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது ஒரு சைடு வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு, 6 மூடி தேங்காயில் கொஞ்சமாக வந்து கினி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதோட வந்து நான் திக்னஸ்க்காக 7-8 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்ச விழுத வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, ஏன்னா கலருக்காக சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே பச்சை வடையெல்லாம் போனோடனே அரைச்சி வச்ச விழுதை வந்து நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். இவ்வளோ திக்காக தக்காளி குருமா இருந்தால் நமக்கு அது வந்து சாப்பிட நல்லா இருக்காது. ஸோ வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். ஜாரை ஒரு அலசி அதை குருமாவில் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றி கலந்து ஒரு கொதி வந்ததும் மூடி வச்சு 10 நிமிஷம் போல் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா தக்காளி குருமா ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தியும் தக்காளி குருமாவும் தான். சிம்பிளாக தான் செஞ்சோம். எல்லோரும் வீட்டில் இருக்குமா, அதனால் எல்லாம் ஒரே டைமில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காலையில் வந்து நாங்கள் செஞ்சு உட்காந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒரு வேளையாவது ஒரு நாளைக்கு ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. அப்போ தான் நம்மளோட பாண்டிங் வந்து நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.